ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோட்டல் கலிஃபோர்னியாவோட ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிமே ஆன்கோயிங் ட்ராமா இந்த சேனலில் கண்டினியூ ஆகாது. என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அதில் காப்பிரைட் இல்லைன்னா இந்த சேனலை நான் கண்டினியூ பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் அப்படியே சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டே இருக்கா. அவளுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஹீரோவால் நிற்க முடியல. அவள் என்ன தான் நினச்சிட்டு போகிறா, எனக்கு அதை பற்றி தேவையே இல்லை, எனக்கு அவள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடுறான். ஹீரோயினை போய் ஹக் பண்ணிட்டு, இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, எதுவும் மாறப்போகிறது கிடையாது, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ண தான் செய்வேன், நீ ரிஜெக்ட் பண்ணாலும் சரி என் லைஃப் லாங் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறா. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே மேனேஜர் ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டு இருக்காரு ஹீரோயினோட அப்பா ரூமுக்கு முன்னாடி. ஹீரோ கேட்குறா என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோ போய் என்னன்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் காலையில் அவரை ஹாஸ்பிட்டல் சியோலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் போன உடனே அவரே கேட்குறாரு, இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்கேன், கேன்சர் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆனா. ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆயிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற டைம் வந்துருச்சு உங்களை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோ அப்படியே ஷாக்லேயே பார்க்குறான். அங்கிளுக்கு கேன்சரான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கா. இங்கே ஹீரோயின் காரை விட்டு வெளியே போகிறப்போ நம்ம சியோக்கு போகாத மாதிரி தடுக்கிறான். ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பா அவள் தான் அவங்க அம்மாவையும் ஹீரோவோட அப்பாவையும் கொண்டான்னு சொல்லிட்டு இங்கே சியோக்கு சொல்கிறான். எதுக்காக நீ 20 வருஷமா உனக்கு ஞாபகம் வராத விஷயம் இப்போ ஞாபகம் வந்துச்சு, எதுக்காக நீ அதை நம்புற, நீ அதை பற்றி தீவிர விசாரி, அது போக ஹீரோ என்ன சொல்கிறான்றதை நீ காது கொடுத்து கேளு, ஏன்னா அவங்க அப்பா இறந்துருக்காரு, அவனோட ஒப்பீனியன் இதில் முக்கியம், நீ எதுக்காக அவனை பேச விடாமல் தடுத்த அப்படின்ற மாதிரி சியோ கேட்குறான். நான் ஹீரோயின் நடந்த மொத்த விஷயத்தை நம்ம சியோ கிட்ட சொல்லிட்டா. அதே சமயம் இங்கே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறப்போ இங்கே ஹவாங்கியை மீட் பண்ணுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹீரோயினோட அப்பாவுக்கும் எனக்கு எப்படி பழக்கம்னா, நாங்கள் 2 பேருமே கேன்சர் சென்டரில் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு கேன்சர் வந்தப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எதிர்ச்சியாக கிராஸ் பண்ணி போகிறப்போ நாங்கள் 2 பேருமே காலேஜ் மேட்ஸ், பார்த்துக்கையில் நாங்கள் ரொம்பவே ஷாக் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் மேட்ஸ் ஆனோம். அப்படியே எங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. நான் இந்த கேன்சர்லேருந்து க்யூர் ஆகிட்டேன், அவர் ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்காரு, இப்போ கொஞ்சம் அவருக்கு சிவியராகிடுச்சு, நீ தான்ப்பா எப்படியாவது சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோவும் உங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணுக்கு தெரிஞ்சிடவே கூடாது எனக்கு கேன்சர் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கிடுறாரு. 2 பேரும் ஹேனாவுக்கு தான் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹாரூன் சொல்லிட்டு இருக்கான் நம்மளுடைய ஜே கிட்ட, மன்னிச்சிடு எங்கள் அம்மா உன்னை படிக்காதவன் சொன்னதுக்காக, ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கிராஜுவேட் பண்ணுறேன், எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துறா. இங்கே ஹீரோயின் ஹீரோக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே மெசேஜ் அனுப்புறா, நீ எங்கே இருக்க, எனக்கு ரிப்ளை பண்ணு, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி பல விஷயம் கேட்குறப்போ நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளையே பண்ணாமல் இருக்கா. ஏன்னா ஹீரோவுடைய அப்பா என் பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு அவர் கூட இருக்கிறனால இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சியோ கேட்குறாப்புல ஹீரோயின்ட்ட, என்ன ஆச்சு, ஹீரோவை பற்றி பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் பேசலை, அவன் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான், பேசக்கூட நான் தகுதி இல்லாதவளா ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறப்போ அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, யூன்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சிட்டு ஓடுறா ஹீரோவை பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோங்க நின்றுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, ஏன் என் கால்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கொஞ்ச நாளாக, அதுக்கப்புறம் பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறா. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஹீரோ அப்படி பண்ணுறதுனால. சரி வீடு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் ஹீரோ என்கிட்ட பேச மாட்டேக்கான் அப்படின்னு சியோ கிட்ட சொல்கிறா. சியோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், ஏன்னா லவ் பண்ணுறான் இல்லையா அவளை, அதனால ஹீரோ இங்கே சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அப்போ ஒரு கெச்சப் ஊத்துறான். நம்மளோட சியோக்குள்ள என்னப்பா இந்த கெச்சப்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் போல இருக்குது, அவ்வளோ ஃபேவரட்டான்னு கேட்குறப்போ, ஆமாம் இதுக்கு நான் அவ்வளோ பெரிய அடிப்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்கிறான். ஏன் கான்ஹி மேலே நீ அடிப்ட் கிடையாதா, எதுக்காக கான்ஹியை நீ இக்னோர் பண்ணுற, அவள் மனசு கஷ்டப்படுது, அவள் படிக்கிறதுக்காக யூஎஸ் போகிறா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சியோக் சொல்கிறாப்புல. அப்போ நம்ம ஹீரோ உடனே கிளம்பி போகிறப்போ, நீ எங்கே போகிற அப்படின்னு சியோக் கேட்குறாரு. நான் கான்ஹியை போய் நிறுத்த போகிறேன், எதுக்காக ப்ராப்ளத்தை கண்டு அவள் ஓடுறா, அதை நின்று அவள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயின் தடவை ரொம்ப டெரராக நம்ம ஹீரோயின் முன்னாடி போயிட்டு, என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நீ யூஎஸ்லாம் போகுனா என் கூட வா, உன் குழப்பத்துக்கான மொத்த தீர்வு நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா இறந்து போனவோட போலீஸ் ரிப்போர்ட் வேணும் எங்களுக்கு, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த டிராஃபிக் போலீஸோட ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா இந்த அப்ளிகேஷனில் சைனை போடு, நான் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, நாளைக்கு உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஜெனிஃபர் இந்த மாதிரி ஹவாங்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் யூஎஸ் போகிறேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே நம்ம சியோக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனிஃபரை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ யூஎஸ்லாம் போவேனா படிக்க வேணா, நீ இங்கேயே இரு, பெட்டர் நீ ரொம்ப போல்டான கேர்ள், இங்கேயே உனக்கான பார்ட்னரை
திரும்ப நீ தேட ஆரம்பி அப்படின்ற மாதிரி சியோக் சொல்கிறப்போ ஜெனிஃபர் சொல்கிறா, என்ன நீ பண்ணுற, யாராவது வந்து என் குழந்தைக்கு தகப்பனாக இருக்க விரும்புவாங்களா, நீ என்ன பேசுகிற, புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்காக நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சியோக் சொல்கிறான். அதே சமயம் வந்து இங்கே போலீஸ் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஃபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயின்கிட்ட கொடுத்து இந்தா பாரு, உண்மை தெரிய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த மலை மேலே ஐஸ் இருந்திருக்கும், அது சறுக்கி கீழே விழுந்தா இறந்து போன மாதிரி வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பொம்மை வச்சதுனால ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகல. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹீரோவுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க 2 பேர் கை கோர்த்து நிற்கிறத பார்த்து அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காகடா அவளை கூட்டிகிட்டு வந்தா, ஃபேமிலி மீட்டிங் அப்போ அவளை ஏன் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி கத்துறாங்க. ஏன்னா கூட அவங்க பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நம்ம ஹீரோயினும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தாம்மா, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் புருஷன் அவ தான் கொண்டான்னு கத்துறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து முட்டி போட்டு, ஆன்ட்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, இவங்களுக்கும் தெரியும் போல இருக்கு, ஹீரோயின் வந்து காரில் பைப்பில் பொம்மை வச்சது நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. இருந்தாலுமே ஹீரோயின் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாததை வந்து அவள் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவள் சைடில் தப்பு இருக்கனால அவள் அப்படியே வந்து முட்டி போடவும் அவங்களும் விட்டுடுறாங்க பாவம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து யூன்ஸும் கெஞ்சிரா, எங்களை விட்டுருங்கம்மா, நாங்கள் சந்தோஷமாக வாழ போகிறோம்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பேச முடியல, வாயடைச்ச மாதிரி இருக்கு, சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ரூமில் வர, அவர் வந்து தூங்கிட்டு இருக்காப்ல. இவ போய் ஷோஃபாவில் உட்காரப்போ அங்கே ஏதோ தட்டுப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா மூட்டை மூட்டையாக டேப்லெட்ஸாக இருக்குது. அதை பார்த்தா அவள் ஷாக் ஆகி போய் அப்படியே வெளியே வராப்ல. வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறாரு. அவ கேட்குறா, அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, எதுக்காக அவ்வளோ மாத்திரை இருக்குது கேரி பேக் ஃபுல்லாக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே மலைப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி அவள் ரூமுக்கு போயிடுறா. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து சியோலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போயிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து இதை பார்த்துட்டு இருக்கதை அவங்க கவனிக்கல. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு அவங்க பின்னாடி போகையில் அது ஃபைனலாக கார் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது. நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து அந்த ஃபார்மை பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு அப்படியே படிச்சுட்டு, இங்கே என்ன நடக்குது, எதுக்காக என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க பயங்கரமாக. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, எதுக்காக கேன்சர் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அட்மிட் ஆகிறதுக்கு, இது ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான். இவ பயங்கரமாக திட்டிட்டு எதுவுமே பேசலை. அதோட வெளியே வரா. நம்ம ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஒரு நிமிஷம் நில்லு காங்கி, நான் பேசுறது கேளு அப்படின்னு சொல்கிறப்போ, வாயை மூடு, அன்னைக்கே சொன்ன மாத்திரை ஏதோ இருக்கு, நீ என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஆல் நான் அவரோட பொண்ணுன்னு கூட அவர் நினைக்கல, யாருமே என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, நான் அந்த அளவுக்கு உதவக்கறி ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் அழுதுட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோவும் விடலை. ஹீரோயின் காரில் அப்படியே அவனும் ஏறி வந்து உட்காந்துக்கிறான். தயவு செய்து காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு ஹீரோயின் கத்துறப்போ, நீ எங்கே வேணா போ, உன் கூட தான் நான் வரதான் செய்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து சில சாப்பாடை ஹீரோக்கு கொடுக்குறா. அவன் வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கிறீங்களா, அன்னைக்கு வந்து ஹாரூன் வந்தா, அப்போ வந்து கிம்ச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தா, இது எல்லாம் எங்கள் அப்பா தான் எனக்கு கொடுத்தாருன்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுகுறா. எங்கள் அப்பா வந்து இறந்து போயிடுவாரா, அவர் இறந்து போகக்கூடாது, கண்டிப்பாக ஒரு உயிரோடு இருக்கணும், ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும், எங்கள் அப்பா நல்லபடியாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. இங்கே ஹாரூனுக்கும் நம்ம ஜேக்கும் லவ் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு போல இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்காங்க ஹக் பண்ணிட்டு. அப்படியே இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, சத்தம் போடாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து நைஸாக நம்ம ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, பாருங்களேன் அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியாக ஆயிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ ஹீரோ நம்ம ஹீரோயின் கண்ணத்தை வந்து தடவுறான். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோவோட கிளினிக்கில் நம்ம ஜூனியர் பொண்ணும் நம்ம ஜோவும் சேர்ந்து ஒரு டாங்கி ஃபோட்டோவை பற்றி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஜோ வந்து நம்மளோட ஜூனியர் பொண்ணையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, இது என்னடா எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பக்கத்தில் போகிறாங்க. இவங்க ஹீரோயின் சும்மா இல்லாமல் கதவை வந்து கரெக்டான நேரத்தில் திறந்துட்டு உள்ளே வரவும் அவங்க 2 பேரும் பதறி போய் யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி இங்கே கத்துறப்போ, டே விடுங்கடா, நாங்கள் ஒன்றும் பார்க்கல, ரொம்ப பதறாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன பேசுகிற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இங்கே ஜோ சொல்கிறான். நாங்கள் ஒன்றுமே பார்க்கல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இடத்த காலி பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஜெனிஃபருக்கு டேட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் நம்ம சியோக்கு. அவன் வந்து செட் ஆகலை போல இருக்கு. அவன் போகிறான். இங்கே வந்து சியோ கேட்குறான், என்ன ஆச்சுன்னு சொன்னால், எனக்கு பிடிக்கல, விடு, என் குழந்தைய வந்து நானே வளர்த்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே ஜெனிஃபர் கேட்குறப்போ, கண்டிப்பாக உன்னோட லிட்டில் ஹார்ட்டை நான் என் ஹார்ட் மாதிரி பார்த்துக்கிருவேன், நீ கவலையப்படாத, நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி காட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறா, எதுக்காகப்பா நீங்கள் வந்து ஹோட்டல் கலிஃபோர்னியாவை விற்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாட்ட கேட்குறப்ப அப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. ஹோட்டல் கலிஃபோர்னியாவை வித்துடுங்க, ஏன்னா நான் இறந்து போனதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த ஊருக்கு கண்டிப்பாக வரக்கூடாது, அவள் ரொம்ப மன கஷ்டப்படுவா, ஆல்ரெடி அவள் ரொம்ப மன கஷ்டப்பட்டுட்டா, திரும்ப வந்து இதை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்லாம் என் பொண்ணு மனசை காயப்படுத்திட
போயிறக்கூடாது. அதுக்காக இந்த ஹோட்டல் எனக்கு வேண்டாம். இத சீக்கிரமா வித்துடுங்க நான் உயிரோட இருக்கிறப்பயே. பொண்ணுக்காக தான் இந்த ஹோட்டல வந்து விக்க சொல்லியிருப்பாரு. இந்த ஹோட்டல்னா இவருக்கு அவ்ளோ உயிரு. அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருப்பாரு. "விட்டுருங்கப்பா, நீங்க எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு ஒரே பொண்ணு நான் தான். நான் அத மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னப்பா வருத்தம்? அந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா சொல்றாரு, "நிஜமாவான்னு?" சொல்லி கேட்டுட்டு, "சரி உனக்கு ரொம்ப புடிச்சிருந்தா நீயே பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி அப்பா சொல்றாரு. "சீக்கிரமா உங்க புது ஹோட்டல எப்படி கம்ப்ளீட் பண்றேன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து ரொம்ப மும்முரமா அந்த புது ஹோட்டலுக்கான வேலையெல்லாம் பார்க்குறா. அப்பாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு, ஃபைனலா அந்த ஒர்க்கையும் முடிச்சிடுறா. ஹீரோவ கூட்டிட்டு வந்தா காட்டுறா. அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையும் கூட்டு வந்து காட்டிட்டு, "எப்படி இருக்கு என்னோட ஒர்க்?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோ சொல்றான், "நீ வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்க. நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்ன தான் இங்க கூட்டிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோயின தட்டி குடுக்குறான் வெல் டன் சொல்லிட்டு. அப்படியே வந்து அந்த ஹோட்டலோட செரிமனிய தான் காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ண போறாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாரி அப்பா ஹோட்டலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் பதறி போய் போறா. அப்பா எதுக்கு இங்க வந்திருக்காரு? உடம்பு முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஒண்ணும் பயப்படாதப்பா! நீ நல்லா தான் ஆயிடுவ. உன் பொண்ணு தான் இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டாளே! அவ உன்ன பார்த்துக்கிருவா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து அவள பாசிட்டிவா பேசுறது. ஹீரோயின பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, "இந்த உன் பொண்ணு வந்துட்டால, இனிமே வந்து உனக்கு வந்து எல்லாமே போயிடும். உன் நோய் நொடி எல்லாம்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, "ஒரு வழியா அந்த மக்கள் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அப்பாவ அவங்க ரொம்ப ஆறுதலா பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ சொல்றான் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அப்படியே கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயினோட ஹோட்டலுக்கு மேல வந்து பார்த்தா, அவங்க எனிமீஸ் மொத்த பேரும் அங்க தான் இருக்காங்க. ஹீரோயின எல்லாருமே கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து ஹீரோயின் அங்க வந்து நின்டுட்டுருக்கா. யாராவது ஹீரோயின் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறப்போ, கிம் வந்து சொல்றான், "இது மாரி நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். சாரி. நீ இவ்ளோ பெரிய டிசைனர்ன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் உன்ன எவ்ளோ தான் டவுன் பண்ணாலும், நீ இவ்ளோ தூரம் டெவலப் ஆயிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் வந்து, "நாங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. நீ வந்து பயங்கரமா கலக்கிட்ட" அப்படின்ற மாரி ஹீரோயின ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. இங்க ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. தன்ன டவுன் பண்ணவங்க எல்லாம் சந்தோஷமா பேசுறத பார்த்து, இங்க கீழ இருந்து நம்ம சியோக்கு, ஜெனிஃபர், ஹவாங்கி எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுக்கு ஓரளவு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எல்லாரோட வந்து நீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு, இங்க ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவ கூட்டிட்டு வரா கிறிஸ்மஸ் அன்னைக்கு. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டேயும் கூட அப்படியே அவங்க அப்பா ஜாலியா வந்து ஜோஷா பேசிட்டு இருக்கப்போ, "இன்னைக்கு நீங்க குடுத்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் லைஃப்ல நான் இப்படி ஒரு கிஃப்ட்ட பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், ஹாரூன் எல்லாரையும் வந்து லாஸ்ட் டைமா ஒரு தடவ பார்க்குற மாரி, ஒரு மாரி ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். எல்லாரும் "எவ்வளோ பெரிய பசங்களாயிட்டீங்க பாருங்களேன். நேத்து தான் நீங்கலாம் பிறந்த மாரி இருந்துச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என் பொண்ணு மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ண ஹக் பண்றாரு. ஒரு வழியா அப்பா பொண்ணுக்கு உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்ப கியூர் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கையில ஹீரோயின் சொல்றா, "நீங்க 100 ஆயுசுக்கு நல்லபடியா இருக்கணும்ப்பா. நீங்க பல நாள் உயிரோட இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றா அப்பாவ. அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஓடி போறாங்க அத பார்க்கறதுக்காக. இங்க ஹீரோ, ஹீரோயின் மட்டும் யாருக்கும் தெரியாம தனியா போயிட்டு இருக்காங்க வெளிய. அப்படியே போயிட்டு அவங்க வழக்கமா உட்கார்ற இடத்துல உட்காந்து அந்த ஸ்னோஃபால பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்கையில, நம்ம ஹீரோ தான் எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ தான் ஸ்னோஃபால்லாம் சாப்பிட்டுருப்பான் 10 டைம்ஸ் நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக. இந்த தடவ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க போய் ஸ்னோஃபால் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. 10 தடவ சாப்பிட்டுட்டேன் யூன்சோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாரி இவங்க கத்துறப்போ, யூன்சூ வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஸ்னோல அப்படியே படுத்துட்டு, அப்படியே கிஸ் பண்ணிட்டு, அப்படியே ஃபைனலா அந்த அவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி காட்டிட்டு ட்ராயிங்ல, இதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ட்ராமா வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஹீரோயின் சின்ன வயசுல பண்ண ஒரு சின்ன தப்புனால அவங்களோட டோட்டல் லைஃபே அவங்க லைஃப்ல ஒரு எப்படி ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமால ஃபுல்லா காட்டியிருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ட்ராமால பார்க்கலாம்.